ஏற்கனவே அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்காரு, ஆட்டுக்கு எதுக்கு தாடி, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்னு கேட்டிருக்கிறாரு. ரைட்டா? அது மாதிரி வந்து இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அதனால தான் எங்களுடைய அமைச்சர் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. அவங்க அமைச்சர் தெரிவிக்கிறாங்க. இது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் இப்போ கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் நாங்களும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். இது வந்து சரியானது அல்ல. நீங்க ஒரு நல்ல அமைச்சர், நல்ல ஒரு ஆளுநர் நாங்கள் நினைச்சோம். RN ரவியை மாதிரி நீங்க இல்லை, நல்லா நேர்மையாக செயல்படுவீங்க அப்படின்னு பார்த்தா பொறுப்பே இல்லாம இவர் வந்து பொறுப்பற்ற தன்மையாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆகையால் ஆளுநர் ஐயா அவர்களே, நீங்க அப்படி பேசாதீங்க, நேர்மையானதை பேசுங்க. இப்போ ஒரு லெட்டரை கொடுங்க, உங்களுக்கு பவர் இருக்குல்ல, லெட்டரை கொடுத்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. உடனே பண்ணால் முடிச்சா பண்ணிடுவாங்களா? அவங்க தான் ரெடியாக இருக்கிறாங்களா? அவரே சொல்கிறாங்க, முதல்வரே நல்ல விஷயங்களை சொல்லுங்கள்னு மக்கள்கிட்டே கேட்குறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுநர், அவரையே பதவி பிரமாணம் செய்ய வச்சது நீங்கள் தான், செஞ்சு வச்சது. நீ நேர்மையாக இருப்பீங்க நான் நம்பினேன். ஆனால் அவர் நேர்மையாக தான் இருந்தார். இவர் இந்த அமித்ஷாவே பார்த்துட்டு வந்தார் போன வாரம். போனதுக்கு வந்த பிறகு தான் இப்படி செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. நம்ம என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.